இப்போ குற்றம் புதியது மாதிரி இன்னொரு குற்றம் வந்திருக்கு. இப்போ என்னுடைய சேனல் பார்ப்பேன், இந்த யூடியூப் சேனலில். அவங்களாம் என்ன பண்ணாங்க, முதல்ல இந்த அரசியல் சார்பாக தான் பேசிக்கிருந்தாங்க. டிஎம்கே சரியில்லை, ஏடிஎம்கே சரியில்லை, பிஜேபி சரியில்லை, இப்படி உட்காந்துட்டு எல்லா கட்சியும் குறை சொல்லிக்கிட்டு ஒரு விவாதம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா அவங்கெல்லாம் இப்போ சினிமாவுக்கு வந்துருக்காங்க. அவங்க அரசியல் விமர்சனம் பண்ணிக்கிறதாளுக்கு இப்போ நடிகர்களை பற்றி சினிமா வந்து ரொம்ப கேவலமான தொழில் இந்த மாதிரிலாம் இப்போ இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கள்ள கட்ட முடியல போல இருக்குது, வசூல் குறைஞ்சி போல இருக்குது. இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ நடிகர் சங்கத்திலே ஒரு புகார் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். யாரோ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க கேவலமாக பேசிட்டாங்கன்ட்டு. இப்போ அரசியல் விமர்சனம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ சினிமா தொழில் அவ்வளோ மோசமாக போச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும். சங்கங்களும் சரி, இப்போ நடிகர் சங்கம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் உஷாராயிருக்காங்க. யாராவது கேவலம் பேசினா உடனே எல்லாரும் இயக்கம் சங்கமாகட்டும். கே பாலச்சந்தரை பற்றி ஒருத்தர் கொஞ்சம் தரக்குறைவாக பொதுவெளியில் விமர்சனம் வச்சாங்க. உடனே நாங்கள் இயக்க சங்கத்துலேருந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டோம். அது மாதிரி அப்பப்போ சிலது அடிச்சிடணும். வளர விட்டால் சிலருக்கு முத்தி போகுது. நம்ம இயக்குனர் கூட சொன்னார், விமர்சனங்கள் ரொம்ப மோசம் போய்கிட்டுன்ட்டு. நான் ஒன்று தான், இப்போது ஒரு இளைஞன் ஒரு பொண்ணு பார்க்க போகிறாரு. அவருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும், பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பார். பொண்ணு பார்க்க போகிறாரு. இவர் டேஸ்ட்டுக்கு இவர் நினச்ச மாதிரியே பொண்ணு இல்லை, பொண்ணு பிடிக்கல. பொண்ணு பிடிக்குன்னு சொல்லிட்டு அடுத்த பொண்ணு பார்க்க போயிடணும். இவருக்கு பொண்ணு பிடிக்குன்னு சொல்லிட்டு போயிடணும். அடுத்த பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அவங்கள மறித்து பொண்ணு நல்லா இல்லை, பொண்ணை பார்த்துடாதீங்க, இவ்வளோ கல்யாணம் பண்ணிடாதே சொன்னால் அவன் பைத்தியம், மெண்டல், அவன் லூஸ் பையன். அவன் உனக்கு பிடிக்கலன்னா போயிட்டாரு, எனக்கு பிடிக்குன்னு சொல்லி போயிட்டுருக்கலாம். அடுத்த பார்க்க வரவனை பார்க்கக்கூடாதுன்னு பண்ணால் 1 ஹவர் பைத்தியக்காரன் அவனுமே இல்லை. எவன் ஒருத்தன் உனக்கு படம் பிடிக்குதா, பிடிக்குன்னு எழுது, பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லு, படத்தில் உள்ள நிறைய குறைகளை சொல்லு, ஃபஸ்ட் ஹாஃப் சரியில்லை, செகண்ட் ஹாஃப் சரியில்லை, இந்த ட்விஸ்ட்டு சரியில்லை, என்ன படத்தை பற்றி என்ன பேசுங்க, அதை போய் பார்த்துடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் இல்லை? ஃபஸ்ட்டு இந்த படத்தை இன்னும் 2 வாரத்தில் ஓடிடிலேருந்து அங்கேயே பாருங்கள். இந்த படம் சாங் நல்லாயிருக்கு, டிவியில் போடுவாங்க, அங்கேயே பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு அவன் இஷ்டம். அடுத்து வரவங்களை பொண்ணு பார்க்க சொன்னால் பைத்தியம். அந்த மாதிரி பைத்தியங்கள் நிறைய தெரியுது. கொஞ்சம் மந்திரிக்கணும், இனிமேல் விட்டுக்கிற முடியாது, மந்திரிக்கணும். ஏன்னா எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிங்கன்னு வச்சுங்களேன், சரியாக வராது. நம்ம சினிமாவில் இருக்கோம். இதெல்லாம் சொல்லுவாங்க, அது கிளையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி முட்டாள்தனம் தான். கடைசியாக நீங்களே விழுந்துருவீங்க. எவன் சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா விமர்சனம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சினிமாவை கேவலமாக, சினிமாவை ரொம்ப தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் நீ கிளையில் உட்காந்துட்டு அடிக்கலை வெட்டுற கதை தான். ஒரு நாள் விழுந்துருவேன், எந்திரிக்க முடியாது. அதில் ஒரு நாள் வரும். அதனால் விமர்சனங்கிறது நாகரிகமாக இருக்கட்டும். ரொம்ப ஓவராக நீங்கள் நினச்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அதுக்கு ஒரு முடிவு வரும். என்னுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது கூட நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணோம், நிறைய விஷயங்கள் நினச்சேன். ஏன்னா எல்லா சிச்சுவேஷன்லையும் ஹரிவுத்ரா சாருக்கு வந்து மிக்க நன்றி. ஏன்னா இங்கே ஒரு பெரிய வந்து உளவியல் சிக்கலாகவே இங்கே ஒன்று போயிட்டுருக்கு. ஹார்ட்லேருந்து பேசுகிறேன். பெரிய உளவியல் சிக்கலாகவே இங்கே போயிட்டுருக்கு. இவ்வளோ மீடியா, ஆன்லைன் மீடியம், இவ்வளோ விஷயங்கள் வந்து இங்கே இருக்கிற மீடியம்ஸ் எழுதுகிற விஷயங்களை தாண்டி பர்டிகுலராக ஒரு 2 பேர் அவங்கள மட்டுமே வந்து சினிமான்றதை வந்து என்னால் வந்து சுத்தமாக ஏற்றுக்கூட முடியல, ஜீர்ணிக்க கூட முடியல என்னால். இப்போது லைக் எப்போனா அவங்க எழுதினா தான் இந்த படம். என்னுடைய ஃப்ரெண்ட்லாம் எனக்கு கால் பண்ணி கேட்குறான், என்ன மச்சான் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்லா டாக் போய் நிற்குது, அவங்க ஒன்றும் ரிவ்யூ போடலையே மச்சான் அப்படின்னும் போது பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஏன்னா முன்னெலாம் வந்து ஒரு படத்தை கொண்டு போயிட்டு பிஆர் பண்ணி ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்குறதே பெரிய விஷயமா இருந்து அவ்வளோ ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்கே வந்து இங்கே அவ்வளோ போராட்டமாக இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு ஆடியன்ஸ் மேலே கொஞ்சம் சின்ன மன வருத்தம் தான். லைக் எப்படின்னா இவ்வளோ மீடியம், இவ்வளோ கேமரா இருக்குது, ஆன்லைன் மீடியம் இருக்குது, டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது, இவ்வளோ பேர் எழுதுகிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பர்சனலாக அவங்க 2 பேர் எழுதுறது தான் இந்த படம், இதுதான் சினிமான்றதை வந்து என்னால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. ஸோ
நீங்கள் வந்து எல்லோரும் ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வாங்க, நீங்கள் படம் பாருங்கள். ஏன்னா அவங்கள கேட்டு நம்ம வீட்டில் அரிசி பருப்பு வாங்கலை, அவங்கள கேட்டு எதுவும் ரேஷன் எதுவுமே வாங்குறதே கிடையாது. நம்முடைய ஒப்பீனியனுக்கு தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்கோம். சினிமா இந்த மீடியம் வந்து இந்த கிராஃப்ட் வந்து எல்லாருக்குமானது. நீங்கள் வாங்க, நீங்கள் கிரிட்டிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிடிக்கல உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்துச்சுன்னா சினிமா வாழும் வளரும். நன்றி.